நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இன்றைக்கி அநேக புறஜாதிகள் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறைந்ததன் மூலமாக தான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுமா, இதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா என்று சொல்லி அநேக புறஜாதிகள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இன்றைக்கி அநேக புறஜாதிகள் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவின் மரணத்தின் மூலமாக தான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, இதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா என்று சொல்லி நிறைய கேட்குறாங்க. இன்றைக்கு அந்த புறஜாதிகளுக்காக இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர், இயேசு கிறிஸ்து அன்பானவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடானது எந்த அன்புமே கிடையாது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ போல நீதியுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா, அன்பிலே குறைவான என்னை அன்பிலே பெரியவரான அவர் என்னை ஏற்றுக்கொண்டு, நீதி இல்லாத என்னை நீதியிலே மகத்துவம் உள்ள கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டு, பாவியாக என்னை இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம் என்னை ஏற்றுக்கொண்டார். எப்படின்னு கேட்குறீங்களா? அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. மரியாளுடைய வயிற்றில் பிறந்ததின் மூலமாக அவர் பரிசுத்தத்தை ப்ரூவ் பண்ணினார். சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் நம்மையில் வைத்த அன்பை அவர் ப்ரூவ் பண்ணினார். நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது தண்டனை நம்ம தான் பெறணும். ஆனால் அவர் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து அவர் நீதி உள்ளவருங்கிறத ப்ரூவ் பண்ணினார். இந்த புறஜாதிகள் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். நீங்கள் சில கடவுளை தூக்கி கொண்டுட்டு போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவ பொழுது வரைக்கும் அவரை தூக்கி கொண்டு போக வேண்டாம், அவர் நம்மளை தூக்கி கொண்டு சுமப்பார். நீங்கள் இன்றைக்கி புறஜாதிகள் நிறைய அபிஷேகம் பண்ணுறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பொறுத்த வரைக்கும் அவரை அபிஷேகம் பண்ண வேண்டாம், அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கி புறஜாதிகள் அநேக இடத்துல ரொம்ப தூரம் போய் செருப்பு இல்லாமல் நிறைய இடத்துல நீங்கள் நேர்த்திக்கடன் சொல்லிட்டு இங்கெங்கேயோ போகிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்முடைய பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால் நம்ம எங்கேயும் போய் ரொம்ப தூரம்லாம் நடக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் தான் உண்மையான தெய்வம் என்று நம்ம விசுவாசிக்கணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இது இருந்தாலே போதும், இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பார். இது உங்களை மதம் மாற்றுவதற்காக நான் சொல்ல வரல, மனம் மாறணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மைதாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழோருடைய எல்லாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் முடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றாலும் நிரப்பவர்களுடைய அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரையே தலையாக தந்தருளினார். இந்த உலகத்தில் ஏன்னா நம்ம வாழ போகிறது கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் 2 வாழ்க்கை இருக்குது. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். இந்த பரலோகத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அனுப்புகிறேன். மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம். நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் இந்த நான் வீடியோ அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் சொல்கிறது நான் கொஞ்சம் தான், ஆனால் நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வசனத்தின் மூலமாக நன்றாக பேசுவார்கள். வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். நீங்கள் மற்றபடி எங்கேயும் போகணும், நேர்த்தி கடை போகணும், காணிக்க கொடுக்கணும், எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் இருந்த இடத்துல முழங்கால் போட்டு உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி விசுவாசிங்க. இந்த பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. இது போதும், வேற ஒன்றுமே அவர் எதிர்பார்க்கல. உங்கள் இதயத்தை அவருக்கு கொடுங்க, அது போதுமானது. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.